ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகாமல் கரப்ட் ஆகிட்டுனா, அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி எரர் மெசேஜ்லாம் வரும். இந்த மாதிரி கரப்டான வேர்ட் ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒரு நியூ வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த நியூ வேர்ட் டாக்குமெண்ட்டில் மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைலுன்னு இருக்கா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இதாக இருக்கா, இந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் சென்டர்னு இருக்கா, இந்த ட்ரஸ்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, இந்த ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் வியூன்னு இருக்கா, இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரொடெக்டட் வியூவை கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிற டிக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு இருக்கா, அந்த ஓகே வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஓகே கொடுங்க. இப்போ அந்த கரப்டட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஒரு புது வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மெனு டேப்பில் ஃபைலுன்னு இருக்கா, அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கா, அந்த ஓப்பனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்னு இருக்கும், அந்த ப்ரௌஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் அந்த கரப்டட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரப்டட் ஃபைலை செலக்ட் பண்ண பிறகு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கா, அந்த ஓப்பன் கிட்ட இந்த டவுன் ஆரோ மாதிரி இருக்கா, அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ரிப்பேர்ன்னு இருக்கா, இந்த ஓப்பன் அண்ட் ரிப்பேரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரப்டட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ஓப்பனில் இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அண்ட் ரிப்பேர் கொடுத்து பாருங்கள். சப்போஸ் அதில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஓப்பன் இன் ப்ரொடெக்டட் வியூ அதை கொடுத்து பாருங்கள். சப்போஸ் அப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஓப்பன் எஸ் காப்பின்னு இருக்கா, இதை கொடுத்து பாருங்கள். சப்போஸ் அப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஓப்பன் ரீட் ஒன்லின்னு. இந்த 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன்லையும் ஒன்றையும் கொடுத்து பாருங்கள் ஓப்பன் ஆகுதான்னு. கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படி அந்த ஃபைல் ஓப்பன் ஆன பிறகு ஃபைல் போய் சேவஸ் போய் நீங்கள் வேறு ஒரு நேமில் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மெத்தட்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, WinRAR. இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கரப்டட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண பிறகு இதை பார்த்தீங்கன்னா இந்த கரப்டட் ஃபைலை வந்து நம்ம WinRAR கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இருக்கா ஆட் டு ரேர்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரப்டட் வேர்ட் ஃபைல் வந்து நமக்கு WinRAR நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போது அந்த WinRAR ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆன அந்த ரேர் ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கரப்டடான அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து இருக்குது. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை இது உள்ளே வச்சே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் சேவஸ் கொடுத்து வேறு இதில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த கரப்டட் வேர்ட் ஃபைலை வந்து காப்பி பண்ணி ஒரு டூப்ளிகேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டூப்ளிகேட் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுங்க. இப்போ ரீநேம் கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா .docன்னு இருக்கும். இந்த DOCக்கு பதிலாக ZIP அப்படின்னு டைப் அடிச்சுட்டு என்டர் அமுக்குங்க. வாண்ட் டு சேஞ்ச் இட்னு கேட்கும், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலாக நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ அந்த கன்வெர்ட் ஆன அந்த ஜிப் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆன அந்த ஜிப் ஃபைலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு இருக்கும். அந்த வேர்டுங்கிற அந்த ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அந்த வேர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா document.xml இருக்கா, இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. document.xml இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிட்டு, பேஸ்ட் பண்ண அந்த XML ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் இருக்கா, ரீநேம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா .xml இருக்கா, அந்த XML வந்து டெலீட் பண்ணிட்டு HTML அப்படின்னு டைப் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே சேஞ்ச் இட்னு கேட்கும், எஸ் கொடுங்க. திருப்பி எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா அது HTML ஃபைலாக நமக்கு கன்வெர்ட் ஆகிட்டு. இப்போ சேஞ்ச் ஆன அந்த HTML ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித்னு கொடுங்க. ஓப்பன் வித்னு கொடுத்து அதை கூகுள் குரோம் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் மூலமாக பண்ணிங்கன்னா இந்த வேர்ட் ஃபைலில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபார்மேட் எதுவுமே உங்களுக்கு கேரி அவுட் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.